இந்த போராட்ட உணர்வு தொழிலாளிகள்லாம் வரணும். சாதாரணமாக நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தட்டி எழுப்பினா கூட தொழிலாளிகள் இதுக்கு செவிசாக்கலை. காரணம் என்னென்னா 25 ஆண்டு காலமாக போராடணும். இவர் அவர் மேலே சொல்கிறாரு, அவர் இவர் மேலே சொல்கிறாரு, இவ்வளோ போராடி நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லையே என்ற ஒரு மனக்கசப்பு தொழிலாளி மத்தியில் இருக்குது. அதை மறந்து இன்றைக்கி தொழிற்சங்கத்துடைய என்னுடன் பணியாற்றிய நிர்வாக கமிட்டியாக இருந்த மறைந்த ராமசாமி அவருடைய குமாரன் மரியாதைக்குரிய ஜோதிபாஸ் அவர்கள் இந்த இயக்கத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு அனைவரையும் ஒன்று இணைத்து இந்த கூட்டத்திற்கு எல்லாம் நீங்கள் வரணும், உங்களுடைய ஆலோசனையை சொல்லணும். இந்த அவர் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு, தாய்மார்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் எந்த உணர்வும் புரியாது. என்னவோ போராட்டம் பண்ணுறான், என்னவோ போகிறான்ற ஒரு நினைவு தாங்க இது தவிர எதுக்காக பண்ணுறான் அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு சரியான மத்தியில் போய் சேரல. அதை நிரூபிக்கிற வகையில் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து அனைத்து தொழிலாளர்களும், அனைத்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் மார்க்கெட்டில் இருக்கிற அசோசியேஷனு எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம அணுகி உங்களுடைய பிரச்சனை நாங்கள் தங்கச்சுரங்கம் நடக்கும்போது எப்படியெல்லாம் வாழ்ந்த நம்ம, ஆனால் இன்றைக்கி தங்கச்சுரங்கம் மூடி 25 ஆண்டு ஆகிட்டு 20 ஆண்டு காலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக தோழர் ஜோதிபாஸ் அவர்களும் அவருடைய நண்பர்கள் சகர்கள் சேஃப் ஃப்ரெண்ட் அவர்கள் அவருடைய அழைப்பை ஏற்று இங்கே தொழிலாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்றி நாங்கள் தொகுதி பூரா ஏரியா பூரா போயிட்டு அவங்களுக்கெல்லாம் சொல்லி நாங்கள் அசோசியேஷன் சார்பாக எல்லா இயக்கத்துலையும் எல்லா தாய்மார்களையும் எல்லா பஞ்சாயத்து அணுகி இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும்னு எங்கள் எக்ஸப்ளை அசோசியேஷன் சார்பாக அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சகிப்புத்தன்மையும் மனித நேயமும் கொண்ட பெருமைக்குரிய தோழர் ஜோதிபாஸ் ஐயா அவர்களை வணங்கி இந்த ஒரு கருப்பு தின போராட்டம் எதற்காக என்பதை அனைவரும் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். அவர் என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஓம் டிவி என்ற ஒரு சோசியல் மீடியாவை ஆரம்பித்ததே தங்கச்சுரங்க பகுதியிலே வசிக்கக்கூடிய அனைவருக்கும் வசிப்போருக்கே வீடுகளை சொந்தமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை கோரிக்கையை வைத்துதான் கேஜிஎஃப் ஓம் டிவியை நாம் ஆரம்பித்தோம். அதற்கு பேராதரவு கிடைத்தது. அதன் மூலம் நாம் மத்திய மாநில அரசுகளிடம் மனுக்களை கொடுத்து அங்கிருந்து நாம் பதிலை கூட பெற்றிருக்கிறோம். அந்த அளவிற்கு வீட்டை வசிப்போருக்கே சொந்தமாக்கும் வேண்டும் என்கின்ற பிரதானமான இந்த கோரிக்கை, அடிப்படை வசதி, ஒவ்வொருவருக்கும் வீடு இருக்க வேண்டும் என்கின்ற உரிமையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கருப்பு தின அனுசரிப்பு போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளிப்பதாக சொல்லி மார்ச் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற தங்கவேயல் கருப்பு தினத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஊர், நம்ம மக்கள், ஒரே குறிக்கோள் இதுதான். தங்க சுரங்கம் மூடப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடைந்து 26வது ஆண்டுக்கு செல்கிறது. மிகப்பெரிய துக்க தினமாக நாம் கருதுகிறோம். ரணம், உயிர் தியாகங்கள் மாநிலத்தின் இன்னும் வடுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கப்படாத பல காரணங்கள் இருக்கிறது. எதுக்காக இந்த பிளாக் டே பண்றோம் அப்படின்றத கூட இன்னைக்கு நாம விஷயத்தை சொல்லியிருக்கோம். போலீஸ் துறை இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு கேஜிஎஃப் பத்தி தெரியாத இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. அன்னைக்கு லேபர்னா அது என்ன ஒன்றும் இல்லை தானே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்க. தங்க சுரங்கத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன்னால பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எப்படிப்பட்ட மருத்துவ பாதுகாப்பு இன்னைக்கு இருந்துச்சு, ஏன் இன்னைக்கு பிளாக் டேன்றாங்க? அப்போ அந்த மருத்துவம் இருக்கும்போது எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மருத்துவமனை போயிடுச்சு, சிவில் ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னைக்கு சிவில் ஹாஸ்பிட்டல் போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு பேத்தமங்கலா குடி தண்ணீர் கட்சிச்சு, இல்லை வேற தண்ணீர் கட்சிச்சு நாம் நல்ல மாதிரி இருந்தோம். இன்னைக்கு அது இல்லை. தொழிற்சாலை பிள்ளைங்களுக்கு அடுத்த வேலை வாய்ப்புக்கு ஏதாவது உருவாக்கி இருக்கிறாங்களான்னு சொன்னால் இன்னைக்கு இல்லை. அதை தான் நாம் இன்னைக்கு சொல்கிறோம். தங்கவயல் இளைஞர்கள் மத்தியில் உன்னுடைய அப்பா, உன்னுடைய பாட்டன், முப்பாட்டனுடைய வரலாறை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவன் இன்னைக்கு வெளியே வரணும்.
அவன் வெளியே வந்தாதான் இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு கிளர்ச்சி, போராட்ட உணர்வுகள் வரும். அதனால தான் சேவ் கேஜிஎஃப் ஏன் பண்ணோம்னா, நம்ம ஒரு கொடியின் கீழே ஒன்றா சேர்ந்து கொடியை பிடிச்சி நாம் பண்ணும்போது கூட மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படி அவங்க 4 கோடி எக்ஸ்ட்ரா புடிச்சுக்கிறாங்க, நாம் 10 கோடி எக்ஸ்ட்ரா புடிச்சுக்கிறோம். அவங்க பேனர் பெருசாக வச்சுக்கிறாங்க, நாம் பேனர் சின்னதாக வச்சிட்டோம். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்டில் கூப்பிட்டாங்க, நம்மளை லாஸ்ட்டில் கூப்பிட்டாங்க. இப்படிப்பட்ட பிளவுகள் அரசியல் கட்சிகளை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்துகின்ற போது அது வரும். கழகம் ஓட்டுறவங்க கூட ஈஸியாக சொல்லுவான், இல்லை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, உங்களை விட்டாங்க பாருன்னு அழகாக சொல்லிடுவான். அந்த ஒற்றுமை சீர்குலைவை தான் பயன்படுத்தி இன்னைக்கு தங்க வயலுடைய வரலாறு இன்னைக்கு சீர்குலைக்கப்பட்டுச்சு. அதனால தான் சேவ் கேஜிஎஃப் ஒரு சிந்தனையை நாம் கொண்டு வந்தோம். பலருக்கு இன்னும் புரியல ஏன் இந்த சேவ் கேஜிஎஃப்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கருத்து, எல்லா கருத்துக்களையும் ஒரே கருத்தாக கொண்டு வந்து நம்மளுடைய சப்ஜெக்டை எதுக்காக நாம் முன்ன நிற்கிறோன்றதை மட்டும் முன்ன ஐடென்டிஃபை பண்ணி நாம் முன்ன கொண்டு போகணுன்றது என்ன தவிர வேற ஒரு அரசியல் இதில் இல்லை. அதனுடைய நோக்கமாக நாம் இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை பண்ணுறோம். அதுக்கான ஏன் அந்த கையெழுத்து இயக்கணும் போது கையெழுத்து இயக்கத்தினால சால்வ் ஆகிடுமா அப்படின்ற கேள்விகள் இன்னைக்கு வருது. ஆனால் கையெழுத்து இயக்கத்தினால பலருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும், ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நோக்கத்தால் தான் இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை நாம் இன்னைக்கு முன்னெடுத்து நடத்துகிறோம். அதனால தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஒரு வலுவான, ஒற்றுமை மிக்க, உணர்வு மிக்க தங்கவயல் பகுதிகளில் இருந்து வெகுண்டெழ வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. அந்த தருணத்தை தான் இந்த 26 ஆண்டில் அந்த சேவ் கேஜிஎஃப் ஒரு முயற்சி செய்து, அந்த முயற்சிக்கு நாங்கள் எல்லா பக்கத்திலையும் இன்னைக்கு அணுகி இருக்கிறோம். போலீஸ் ஏற்றுக்குது அப்படின்னு சொன்னால் சேவ் கேஜிஎஃப்னுடைய கான்செப்ட் என்னன்றதை இன்னைக்கு போலீஸ் துறை, இப்போ நான் டிஎஸ்பி கிட்ட பேசினேன், ನಾವು ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ, ಬೇರೆ ಬೇರೆ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ, ನೀವು ಮಾಡಿ அப்படின்றது இன்ஃபர்மேஷன். அப்போ இதை நாம் ஆட்சி பார்க்குறோம், என்னன்னா இது கருப்பு கொடி கட்டுறான். கருப்பு கொடிக்கு 1000 கருத்துக்கள் இருக்கிறது. கருப்பு கொடிக்கும் சிவப்பு கொடிக்கும் 1000 கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சிவப்பு கொடியை தூக்குவதை விட கருப்பு கொடியை தூக்குகின்ற தருணம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் உணரணும். ஏன்னா இருண்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த இருண்ட வாழ்க்கை ஏன், எதற்கு என்கின்ற நோக்கத்தை தெளிவுபடுத்தினால்தான் மாற்ற கொடிகளுக்கு இங்கு உயிர் ஓட்டம் இருக்கும் என்பதனால தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறோம். இது அள்ளிக்கடகிட்ட இருந்து, ஏன்னா பாரம்பரியம் மிக்க ஒரு பகுதி. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு எனக்கு என்னன்னா நண்டிடூர்களில் இருக்கிற விழிப்புணர்வு, கெனடிஸ்ல இருக்கிற விழிப்புணர்வு, சாம்பியன் பகுதியில் இருக்கிற விழிப்புணர்வு மைசூர் மைன்ஸ்ல இன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது அதை தட்டி எழுப்ப வேண்டிய வேலை கூட நம்மளுக்கு இருக்குதுன்றதுனால தான் இன்னைக்கு நாம் அந்த அள்ளிக்கடகிட்ட அதை பார்க்குறோம். பழைய மைனிங்கில் 16 வார்டு உள்ள பூந்து நாம் இந்த ஊர்வலத்தை கொண்டு வரோம். அந்த ஊர்வலத்தினுடைய நிறைவாக இந்த நகரத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய காந்தி சர்க்கிள் அதை நிறைவு செய்கிறோம். காந்தி சர்க்கிளில் ஸ்பீக்கர் செட்டுக்கு அனுமதி இருக்குது. அங்கே முடிவை நாம் சரியான நேரத்தில் அங்கே முடிக்கிறோம். முடித்து இதை நிறைவு செய்கிறதுக்கான வேலையை நாம் இன்னைக்கு செஞ்சுருக்கிறோம். எந்த இடத்துலையும் நாம் நின்று அங்கங்கே கூட்டத்தை நடத்துறதில்லை. முக்கியமாக நாம் ஒரு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறோம், எதுக்காக ஏன் இதை நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. துவக்கி வைக்கிற இடத்துல நாம் பேசுகிறோம், அந்த பகுதியில் பேசுகிறோம். முக்கியமான பகுதியில் நம்ம யாராவது வரவேற்கிறாங்க, அங்கே கூடி நின்று ஆதரிக்கிறாங்கன்னும் போது நம்ம யார் வரவேற்கிறார்களோ, யார் ஆதரிக்கிறார்களோ அவருக்கு பேசுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 வீலர் தான் நம்ம ஊர்வலம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 வீலர்லேருந்து அப்படியே ஒரு பகுதியாக நாம் வந்து சேர்றது, முடிவை நாம் நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு